Hello. Hello. Hi, Shamini. Hello. Happy birthday. Thank you. This is for you. Thank you. உங்களுக்கு ஒன்றும் நிறைய பரிசு இருக்கே. ஆமாவா? ஆமாவே. பார்க்கலாமா? பார்க்கணுன்னா நான் எடுத்து வருவேண்ணா. ஆனால் நீங்கள் நான் வர வரைக்கும் கண்ணு மூடிடணுமா? கண் திறக்கக்கூடாது. ஓகே. கண் திறக்கக்கூடாது. கண்ணை மூடணும். கண் திறக்கக்கூடாது. ஓகே, கண்ணை திறக்கலாம். ஹாப்பி பர்த்டே. Thank you. என்ன பிள்ளை மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டீங்க? சரி சொல்லுங்க உங்க மனநிலை எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் ஷர்மினி, ஹாப்பி பர்த்டே. Thank you. சரி ஷர்மினிக்கு இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. ஒரு கிஃப்ட் கேர்ளாக நிற்கிறீங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் முன்னிட்டு இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்தவங்க ஒருத்தவங்க. ஸோ யார் அவங்க? இன்னைக்கு இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுத்தவங்க. ஒரு வாட்டி தான் ஷர்மினி கெஸ் பண்ணணும். ராங் ஆன்சர் என்ன சரின்னு சொன்னீங்க? கண்டிப்பா ராங்கா இருக்கு எனக்கு தெரியும். சரி, ராங் ஆன்சர் என்ன சரின்னு சொன்னீங்க முத? பாட்டு பாரு. சரி, இப்போ பதில் சொல்ல தொடங்கலாம். யாராக இருப்பாங்க? ஒருத்தவங்களா இல்லை நிறைய பேரா? சிங்குலரா பியூரலா சிங்குலராலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் தான் அதுக்குள்ள ஆன்சரை சொல்லணும். யுகேனா இருப்பாங்க. யூகேனா இருப்பாங்க. ஸோ அவங்க தானா? என் பாய் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க பாயாக இருப்பாங்க. அவரே தான் இருப்பாரு. இவ்வளோ செய்யறதுன்னா அவராக தான் இருப்பாரு. அதாவது சிங்குலர், பியூரல் இல்லை. நல்லா யோசிங்க. நல்லா யோசிச்சு தான் நல்லா யோசிச்சிட்டீங்க. சிங்குலர் தான் கொடுத்துருக்காருங்க. ராங் ஆன்சர் என்ன செய்ய சொன்னீங்க? அவங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறேன்னு சொன்னீங்க? பாட்டு பாரு. பாடலாமா உங்க பாட்டு? சரி ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க சொன்னது ராங். ஆமாவா? பாட்டு பாடுங்க. ஆமா, ராங்கா சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் கெஸ் பண்ண முடியாது. சீரியஸாவா? சீரியஸா தான். எங்க ஃப்ரெண்ட்ஸா? இதுக்கப்புறம் கெஸ் பண்ண முடியாது. எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலாம்? ஒரு வாட்டி தானே சொன்னேன், நீங்க பண்ணிட்டீங்க. பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க, வைக்கப்படுதுங்க டீச்சர். பாடுங்க. என்ன பாட்டு பாடுறது? என்ன வேணாலும் பாடுங்க, உங்கள் சாய்ஸ். இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன ஒரு பாட்டு வரும், பாடுங்க. பாடுங்க டீச்சர். என்ன பாட்டு சொல்லு? மறந்துட்டேன். மனதில் ஒரு பாட்டும் இல்லை. ஒரு கிளி ரெண்டு கிளி எது வேணாலும் பாடலாம். ஆனா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பர்த்டே அன்னைக்கு என்ன நீங்க ஏமாத்தக்கூடாது. நான் அப்படின்னா நான் ஏமாந்துருவேல, சின்ன பிள்ளை இல்லையா? என்ன பாட்டு பாடு? உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? பாடு. இது எத்தனை ஜென்மம்? உயிரே உயிரே இந்த உயிர்க்கின்றதே, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்கின்றதே. வாடா, அழகான கவிதையா படிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. நான் ஷர்மினி கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? யார் கொடுத்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யார் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தது? யார் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது? நான் தானே. நீங்க யார் சொன்னீங்க? ஆமாவா? நான் தானே கொடுத்தேன். இதெல்லாம் நான் தானே கொடுத்தேன். அப்போ நீங்க சொன்னது யாரு? அதாவது உங்க பாய். ராங்கா? சரி, நீ கொடுக்க சொன்னேன். அவர் பியூரலாக இருக்கலாம், சிங்குலராக இருக்கலாம். இப்போ சொல்லுங்க. அவர் தான் கொடுத்துருப்பாரு. கொடுத்தது பியூரல். மேபி
அவரும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸு? என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் பாயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ? வேற வேற கெஸ். வேற மேபி அம்மா நைனா. சரி, ஃப்ரெண்ட்ஸ், பாய், அம்மா அப்பா 3 பேரில் ஒருத்தவங்க. 3 பேரில் ஒருத்தர் யுஹேனா தான் இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க வேறு சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இது கொடுத்தவங்க அவங்க இல்லை. ஏன்னா அவரால் அங்கேருந்து இங்கே வர முடியல. ஸோ மேபி கன்ஃபார்மாக அம்மா அப்பா இல்லை? இல்லவே இல்லை. கன்ஃபார்மாக உங்கள் பாய் தான். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஆமாவா? கரெக்ட். அண்ணன் இங்கே தான் இருக்காரு வீடியோ காலில். அண்ணன் பேசுங்க. இதெல்லாம் வச்சுக்கோ. ஹேப்பி பர்த்டே. தேங்க்யூ அக்கா. ஆமாவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? சாரிக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷர்மினி, நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ முதலேருந்து நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன். ஆனால் கடைசியாக வந்து இது கொடுத்தது உங்கள் பாய் அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களோட அன்புள்ள பாய் தான் வந்து அவங்க அழகான கேர்ள். இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. அவங்க உங்கள் கூட இல்லை இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து நல்ல பிள்ளையாக அவங்களோட செல்ல பிள்ளை நீங்கள் எப்பயுமே. அதே போல் நீங்கள் எப்பயுமே இருக்கணும். ஸோ அவங்க உங்கள் மேலே ரொம்ப 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 அளவுக்கு அதிகமான ட்ரஸ்ட்டோ லவ்வோ வச்சுருக்காங்க. அது இன்று மட்டும் இல்லை, என்றென்றுமே அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ பேபின்னு சொல்லி இதை அனுப்பியிருக்காரு. இது எல்லாமே அவர் செலக்ட் பண்ண ஒரு கலர்ஸ் தான். உங்களுக்கு பர்பிள்னால் ரொம்ப பிடிக்குமாமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே பர்பிளாக செய்யணும் சொல்லிட்டு தான் செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிடிச்சிருக்கேன். அழுவ கூடாது. இன்றைக்கி உங்களோட சந்தோஷமான நாள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவர்னால முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷம் அவர் இங்கே இல்லைனாலும் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் பண்ணி இது செஞ்சுருக்காங்க உங்கள் பர்த்டே பண்ணிட்டு. அதுவும் 12 மணிக்கு கரெக்டாக. ஓகே, அழுவக்கூடாது. கண் துடைச்சிருங்க. அழுவக்கூடாது. இது வரேன். தேங்க்யூ ஸோ மச் பேபி. ஐ ரியலி மிஸ் யூ. I didn't expect this. Thank you a lot. இப்போ மட்டும் இல்லை, லைஃப் லாங் ஃபுல்லாக இதேமாரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் உங்கள் கூட மட்டும். as a life partner. Thank you for everything. It means a lot to me. My kids answer all your answers, all your questions. Thank you so much. Being there for me all the time, all the situations. I can't express my feeling. I love you so much. Thank you for everything. Thank you. உங்களோட கண்ணீர் வந்து எல்லா விடைக்குமே பதில் சொல்லும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அர்த்தத்துக்கு அவங்க புரிஞ்சிருக்கோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சுக்குவார் இந்த வீடியோ பார்த்தோன்னே. ஓகே, ஹாப்பியஸ்ட் பர்த்டே. ஹாப்பியாக இருக்கீங்களா? எதிர்பார்த்தீங்களா இதை? அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காரு. என்னாலும் அவர் மேலே கோபமாக இருக்கும் போதோ இல்லை சந்தோஷமாக இருக்கும் போதோ நீங்கள் அதை கோபமாக இருக்கும் போதோ அதை நீங்கள் அடிச்சிக்கலாம். சந்தோஷமாக இருக்கும் போது அதை நீங்கள் ஹக் பண்ணிக்கலாம். ஓகே.